ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 8வது சாப்டரான புள்ளியியலும் நிகழ்த்தகவும் அப்படிங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வந்து பயிற்சி 8.4ல் 9வது சம்மாக இருக்குது. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, 3 நாணயம் சம். இது 3 நாணயம், அதாவது 3 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காணன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அல்லதுன்னு கொஷினில் வந்ததுனாலே நீங்கள் வந்து அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கிறத ஏங்கிறதா வச்சுட்டு ஒரு நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கணும். குறைந்தபட்சம் 2 தலைகள்ங்கிறதுக்கு தனியாக ஒரு நிகழ்த்தகவு கண்டுபிடிச்சிட்டு 2க்கு இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும், 2க்கு யூனியனும் கண்டுபிடிக்கணும். தீர்வில் ஃபஸ்ட்டு கூறுவெளி எழுதலாம். கூறுவெளி எஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 3 நாணயம் கணக்கு அப்படிங்கும்போது 8 உறுப்புகள் வரும். அந்த 8 உறுப்புகளை எப்படி மிஸ் பண்ணாமல் எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3மே ஹெச் எழுதிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மட்டும் டி எழுதுங்க, அப்புறம் நடுவில் மட்டும் டி எழுதுங்க, அப்புறம் ஃபஸ்ட்டில் மட்டும் டி எழுதுங்க. இப்போது ஃபஸ்ட்டில் மட்டும் ஹெச் மீதி 2 டி, நடுவில் மட்டும் ஹெச் மீதி 2 டி, லாஸ்ட்டில் மட்டும் ஹெச் மீதி 2 டி, கடைசியாக 3மே டி. இப்படி எழுதுனீங்கன்னா எந்த உறுப்புகளுமே மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் என்ஆஃப்எஸ் எழுதிக்கலாம். என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு எத்தனைனா 8. சரிங்களா? இப்போ கொஷினில் 2 இருக்கு இல்லையா, அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கிறத ஏன்னு எடுத்துக்கிட்டு அதுக்குரிய நிகழ்த்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்கன்னு எழுதிக்கலாம். ஏக்குள்ளே என்னென்னவெல்லாம் வரும்னு பாருங்கள். அதிகபட்சம் 2 பூக்கள், அதிகபட்சம் அப்படின்னு வந்ததுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 பூக்கள் கூட இருக்கலாம், 1 பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 2னா அந்த 2க்கும் மேலே தான் இருக்கக்கூடாது. 2 இருக்கலாம், 2க்கு கீழே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 2 கீழேனா என்ன விடலாம், 2 பூக்கள் இருக்கலாம், 1 பூக்கள் இருக்கலாம், 0 பூக்கள் இருக்கலாம்னு அர்த்தம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதிகபட்சம் 2 பூக்களுக்கு என்னவெல்லாம் எழுத போகிறேன்னு பாருங்களேன். நான் ஹெச்ஹெச்ஹெச்சே எழுத போகிறேன். என்ன மிஸ் இங்கே பூக்கள்னு இருக்குது, இங்கே பூவே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். மேக்ஸிமம் 2 பூ இருக்கணும் அப்படின்னா பூவே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ 1 பூவும் இருக்கலாம். ஹெச்ஹெச்டி எழுதலாம், ஹெச்டிஹெச் எழுதலாம், டிஹெச்ஹெச் எழுதலாம், ஹெச்டிடி எழுதலாம், டிஹெச்டி எழுதலாம், டிடிஹெச் எழுதலாம். எதை மட்டும்தான் எழுதக்கூடாதுன்னா டிடிடியை மட்டும்தான் எழுதக்கூடாது. ஏன்னா அதில் 3 பூக்கள் வந்துடுது பாருங்களேன். இங்கே மேக்ஸிமமே 2 பூக்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பூக்கள் இருக்கிறது எழுதிக்கிறோம், 1 பூ இருக்கிறது எழுதிக்கிறோம், பூவே இல்லாமல் இருக்கிறத எழுதியிருக்கோம். ஸோ என்ன இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் என் ஆஃப் ஏ எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ எவ்வளோ அப்படின்னா 7. என் ஆஃப் ஏக்கு அப்புறம் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்ம்லான்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், பிரதியிட்டிங்கன்னா 7/8. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சது. கொஷினில் அல்லதுன்னு கொடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, குறைந்தபட்சம் 2 தலைகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி பி என்கன்னு எடுத்து. ஸோ பிக்குள்ளே என்னவெல்லாம் வரும்னு பாருங்கள். குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் 3 தலையே இருக்குது, எழுதிக்கலாம். அட்லீஸ்ட்டு 2 தலையாவது வேணும். எங்கிட்ட 3 தலையே இருக்குது. இதில் 2 தலைகள் இருக்கான்னு பாருங்கள், 2 தலைகள் இருக்குது. அடுத்தது ஹெச்டிஹெச்லேயும் 2 தலைகள் இருக்குது, டிஹெச்ஹெச்லேயும் 2 தலைகள் இருக்குது. இதுக்கப்புறம் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது, அதுக்கப்புறம் இருக்கிறதுல 1 தலை இருக்கும், இல்லைன்னா தலையே இல்லாமல் இருக்கும். ஸோ குறைஞ்சது 2 தலைகளாவது இருக்கணும்னா 2 தலைகள் இருக்கிறதே எழுதலாம், 3 தலைகள் இருக்கிறதே எழுதலாம். ஸோ பிக்குள்ளே வந்து இந்த 4 உறுப்புகள் தான் வரும். பி எழுதணும்னா என்ன எழுதணும் அப்படின்னா என் ஆஃப் பி எழுதணும். என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனைனா 4. அப்போ பி ஆஃப் பி ஃபார்முலா என்ன, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், பிரதியிட்டுட்டிங்கன்னா 4/8. ஸோ 2வது குறியதும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், அல்லதுன்னு வந்தாலே இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும், யூனியனும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏலே பிலே என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக இருக்குன்னா, ஹெச்ஹெச்ஹெச் காமனாக இருக்குது, ஹெச்ஹெச்டி காமனாக இருக்குது, ஹெச்டிஹெச் காமனாக இருக்குது, டிஹெச்ஹெச் காமனாக இருக்குது. எழுதணும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எத்தனை 4. அப்போது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன ஃபார்முலா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ், பிரதியிட்டிங்கன்னா 4/8. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி தான் கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு என்ன ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. மதிப்பு பிரதியிடுங்க. இதோட ஆன்சர் 7/8 ப்ளஸ் இதோட ஆன்சர் 4/8, இதோட ஆன்சர் -4/8. இந்த +4/8 -4/8 கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னும் 2 ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்கனாலும் அதே 7/8 தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 7/8. தேர்ஃபோர் கடைசி என்ன எழுதிக்கலாம், தேவையான நிகழ்த்தகவு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.